வர்ற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 23 வரைக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு நாளும் இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதே போல் வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு வரைக்கும் எங்கெங்கே மழை இருக்கும், எப்படியெல்லாம் வானிலை இருக்க போதுங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வானிலை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ என்னென்னா, நேற்று இலங்கை கடலோர பகுதியில் அங்கே நிலவிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நவம்பர் 17 காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் இலங்கை கடலோர பகுதியில் நிலவி வருகிறது. அதே இடத்துல தான் நிலவி வருகிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இது மெதுவாகவே நகரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எது? தாழ்வு பகுதி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, வருகிற நவம்பர் 22 வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மெல்ல மெல்ல வலுப்பெறக்கூடும் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதனால் வரப்போகிற 22 அதாவது 22 சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. அது மேலும் வலுவடைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மழைப்பொழிவு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தேனி இந்த மாவட்டங்களில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நாளை மறுநாள் புதன்கிழமை நவம்பர் 19 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை இந்த 2 மாவட்டங்கள்லையும் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நவம்பர் 20 அதாவது வியாழக்கிழமை கடலூர், மயிலாடுதுறையில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுன்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நவம்பர் 22 சனிக்கிழமை பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதியில் வரப்போகிற நவம்பர் 22 சனிக்கிழமை 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் வரப்போகிற நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வானிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். இதில் முக்கியமான செய்தி என்ன? வரப்போகிற நவம்பர் 22 வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இது அடுத்து உருவான பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது எந்த லெவலுக்கு வலுவடைய போகுது அதை பொறுத்து தான் நமக்கு மழைப்பொழிவை நம்ம சொல்லலாம். நம்ம சேனலில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நமக்கு தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயலெல்லாம் உருவானால் தான் நமக்கு பலத்த மழை. இப்போ அங்கங்கே தூறல் சாரல்லாம் இருக்குல்ல, விட்டு விட்டு தூறல் சாரல் இப்படி இருந்துக்கிட்டு இருக்குல்ல, இது நமக்கு தீவிரமாகணும்னா நமக்கு தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வந்தால் தான் மழை. இப்போ நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டோம். இதே போல் தினம் தினம் நீங்கள் வானிலை சார்ந்த செய்திகளை
எப்போதும் கேட்கணும்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அதே வேளையில் அதே போல் வடகிழக்கு பருவமழை நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அதாவது 28 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 26 சென்டிமீட்டர். இது இயல்பை விட -9% குறைவாக தான் பதிவாயிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் ரொம்ப குறைவாக பதிவாயிருக்குன்னா, அரியலூர் மாவட்டத்தில் -30% மழை குறைவு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் -41% மழை குறைவு, சென்னை மாவட்டத்தில் -27% மழை குறைவு, அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் -17% மழை குறைவு, கடலூர் மாவட்டத்தில் -23% மழை குறைவு, தருமபுரி மாவட்டத்தில் -4% மழை குறைவு, திண்டுக்கல் மாவட்டத்தில் -38% மழை குறைவு, அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் +1% மழை கூடுதல், அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் -5% மழை குறைவு, அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் -10% மழை குறைவு, அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் -12% மழை குறைவு 12%, அதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா -35% மழை குறைவு, அதே போல் கரூர் மாவட்டத்தில் -34% மழை குறைவு, அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் -13% மழை குறைவு, அதே போல் மதுரை மாவட்டத்தில் -16% மழை குறைவு, அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் -21% மழை குறைவு, அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் -42% மழை குறைவு, அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் -12% மழை குறைவு, நீலகிரி மாவட்டத்தில் -2% மழை குறைவு, பெரம்பலூர் மாவட்டத்தில் -40% மழை குறைவு, புதுச்சேரி மாநிலத்தில் வந்து -9% மழை குறைவு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் -21% மழை குறைவு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் +1% மழை கூடுதல், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் +63% மழை கூடுதல், சேலம் மாவட்டத்தில் -32% மழை குறைவு, சிவகங்கை மாவட்டத்தில் -13% மழை குறைவு, அதே போல் தென்காசி மாவட்டத்தில் +1% மழை கூடுதல், அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் -19% மழை குறைவு, தேனி மாவட்டத்தில் -18% மழை குறைவு, திருநெல்வேலி மாவட்டத்தில் +55% மழை கூடுதல், அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் +17% மழை கூடுதல், அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் -38% மழை குறைவு, அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து +7% மழை கூடுதல், திருவண்ணாமலை மாவட்டத்தில் +5% மழை கூடுதல், திருவாரூர் மாவட்டத்தில் -8% வந்து மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு திருவாரூரில், தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா -13% மழை குறைவு, அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் -17% மழை குறைவு, அதே போல் வேலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு +55% மழை கூடுதல், அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் +12% மழை கூடுதல், விருதுநகர் மாவட்டத்தில் +16% மழை கூடுதல். என்னதான் கூடுதலாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் பார்க்கையில் பெய்ய வேண்டிய மழை பொழிவை விட அதாவது 28 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், ஆனால் 26 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு, -9% மழை குறைவு. இன்னும் டிசம்பர் மாதம் இருக்குது, ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்திகளை தினம்தோறும் கேட்டு மகிழுங்கள். உங்களுக்கு எல்லா செய்தியுமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து வானிலை சார்ந்த செய்திகளை எப்போதுமே கேட்கலாம். தேங்க்யூ.